அதாவது புகார் யார் மீது கொடுக்க முடியும்? இதில் நெல் கொள்முதல் நிலங்களில் வந்து நெல்லை வந்து முறையாக அவங்க எடுத்துருக்கணும். எடுக்காதனால என்ன ஆகுதுன்னாக்கி எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது. முதல்ல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து இந்த பயிர்கள் வந்து இப்போ 5000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது எங்கே செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி. ஆனால் எப்போ கேட்டாலும் துணை முதலமைச்சர் கேட்டாலும் அல்ல முதலமைச்சர் கேட்டாலும் 95% எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், 5% பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ 5000 கோடி ரூபாயில் 95% எங்கே எந்த வேலைகள் எந்த பணிகள் முடிந்ததுன்னு அவங்கள்ட்ட விளக்கமாக கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு 17% அந்த நெல் கொள்முதலில் இப்போ குறுவை சாகுபடியை பொறுத்த மட்டும் 17% 25% உயர்த்தி கேட்டிருக்காங்க. மத்திய அரசினுடைய குழு வந்திருக்கு. அதை பொறுத்து அவங்க நிச்சயமாக விவசாயிகளுக்கு மத்திய அரசு அந்த உதவிகளை செய்யும். குறுவை சாகுபடியில் தான் குளறுபடி இருக்குன்னு சொல்கிறோம் தவிர பொய் குற்றச்சாட்டில் அறுவை சாகுபடியில் நாங்கள் எதுவும் செய்யலை. என்னங்க? அது அதில் என்ன தவறு இருக்குது? அதான் என்ன சார் அதை பொறுத்த மட்டும் இப்போ இன்றைக்கி கூட ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்க சென்னையில் ஒரு தொகுதியில் 13,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. அது என்ன ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அதில் தலையிட்டிருக்காங்க. பீகாரில் மாநிலத்தை பார்த்து 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து குறைக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. 30 லட்சம் பேர் அதில் வாக்காளர் இல்லை, ஏற்கனவே இறந்து போனவங்க. மீதி இருக்கிற ஒரு 20 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, இங்கேயே இல்லாத பேர் சேர்த்துருக்காங்க. இப்படியும் 65 லட்சம் பீகாரில் நீக்கினதே அவங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா குளத்தூர் தொகுதியில் 9,000 ஓட்டு அதிகமாக இருக்குது. எல்லாமே அதுக்கான ஆதாரப்பூர்வங்கள்லாம் இருக்குது. அதனால வந்து இப்போ எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு எதிர்கட்சியாக வரப்போகிறாங்க. அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. அதாவது அன்னைக்கு அவர் வேகத்தில் சொல்லி அடித்தது அங்கே மட்டும் இல்லை, எங்கே போய் அடித்தாங்க, பார் கவுன்சில் உள்ளே போயும் அடித்தாங்க. அவர் ஸ்கூட்டரில் வந்தார், லேசாக அடிபட்டுன்னு திரும்பி பார்த்ததுக்கு அடித்தாங்க. அப்போ அது மதிப்புக்குரிய திருமாவளவன் அன்னைக்கு என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து லேசாக தான் தட்டினோம், நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார். அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத புரியணும். தேர்தல் வருது, இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்கார். நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சமூக நீதி என்ன, அவங்க எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலே செம்பரியம்பாக்கம் ஏரிக்கு திறப்பு விழாக்கு எங்களை திறக்கிறதுக்கு எங்களை அழைக்கலைன்னு சொல்லியிருக்கார். அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும்? அவங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.